அனைவருக்கும் வணக்கம். ஒருவது ஒருவரது தற்போதைய அறம் சார்ந்த வாழ்க்கை என்பது எவ்வாறு இருக்கிறது என்று ஒரு கலந்துரையாடலில் நான் ஒருவரிடம் முற்பட்டேன். உண்மையில் அவரிடம் நான் வாதம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாமல், அறம் என்று அவர் எதனை கருதி கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக அவரிடம் பேசினேன். பொதுவாக அறம் என்பது ஒருவர் தன் குடும்பத்திற்கும் அல்லது தனக்கோ அல்லது அவரது உறவினருக்கோ அல்லாமல் பிறருக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவர் என்ன செய்தார் இந்த சமூகத்திற்கு என்று அதற்கு ஒரு வரையறை வைப்போமேயானால், அது அவர் செய்த அறம். அப்படி அவரிடம் நான் பேசும் பொழுது, நம்முடைய முன்னோர்கள் பலர் அந்த அற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். தமிழ் மரபிற்கும் அறத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏனென்றால் சிந்தனை வாழ்வில் வாழ்ந்த சித்தர்கள் முதற்கொண்டு தற்காலத்தில் வாழக்கூடிய பலர் அவ்வாறு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இந்த சமூகம் நலமோடு வாழ தன்னை வருத்தி கொண்டுள்ளனர். தான் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்தாலும் அந்த சுகத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஒரு பற்றாக்குறை வாழ்க்கையை விரும்பி அத்தனையும் இழந்து, அந்த இழந்தாலும் கூட அதில் ஒரு மன நிறைவு பெற்று இந்த சமூகத்திற்காக வாழ்ந்து மடிந்தவர்கள், அவர்கள் மடிந்ததாக நாம் கருதக்கூடாது. ஏனென்றால் உண்மையான இறை புரிதல் என்பது பிறப்பும் இறப்பும் இல்லாதது. அப்படி ஒருவர் மரணிக்கிறார் என்று நாம் கூற முடியாது. அவர் முழுமையான நிறைவான வாழ்க்கையை பெற்று வீடு பேறு தான் வாழும் போதே அடைந்து இறைவனை நோக்கி சென்றார், இறைவனடி சேர்ந்தார் என்று வேண்டுமானால் கூறலாம். தனக்கு என்று வாழ்பவர்கள் பொருட்களை குவிப்பார்கள். அதிக பொருள் அவரிடம் இருக்கும். அந்த பொருளால் ஏற்படும் விளைவு அவருக்கு துன்பத்தை மட்டுமே பரிசளிக்கும். அவ்வாறு இருந்தால் அவ்வாறு சேர்க்கப்படும் பொருள் ஒரு வெறி செயலின் மூலம் அவர் ஈட்டியது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நோக்கம் கருதி லாப நோக்கம் வெறிகொண்டு எதனையும் பொருட்படுத்தாமல் இயற்கையை சுரண்டி பிறரை துன்புற வைத்து அல்லது பிறரது
பொருட்களை சுரண்டுவதன் மூலம் உருவாக்கிய பொருள் என்பது அவ்வாறு உருவாக்கியவருக்கு துன்பத்தை மட்டுமே அளித்து கொண்டிருக்கும். அவரிடம் நிறைய பொருட்கள் இருக்கும், அவரை சுற்றி அதிக சொத்துக்கள் இருக்கும், உறவினர்கள் இருப்பார்கள். இவை அனைத்தும் இருந்தாலும் கூட அவர் நிம்மதியாக உறங்குவதற்கு வழியின்றி ஆங்கில மருத்துவ மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு அன்றாடம் உறங்கச் செல்லும் அவல நிலை அவருக்கு இருக்கும். ஏன் அவ்வாறான அவல நிலை அவருக்கு ஏற்பட்டது என்று நாம் உற்று நோக்கினால், அறத்தின் வழி நின்று சேர்க்கக்கூடிய பொருட்கள் நமக்கு துன்பத்தை தராது, இன்பத்தை மட்டுமே நமக்கு அருளும். நான் இங்கு பொருள் பொருள் என்று குறிப்பிடுகிறேன், ஏன் செல்வம் என்று நான் குறிப்பிடவில்லை என்றால், ஆசான் அவர்கள் சொல்லுவார், பணம், காசு, நகை இவையெல்லாம் பொருட்கள் என்றும், செல்வம் என்பது நம்மை சுற்றி உள்ள உயிரினங்கள், ஆடு, மாடு, பறவைகள், கோழி, நாய்கள், இது போன்ற உயிரினங்களே செல்வத்தின் பட்டியலில் வருகிறது. நகை, பணம் இவையெல்லாம் பொருட்களின் பட்டியலில் வருகிறது. இவ்வாறான பொருள் சேர்க்கக்கூடிய எண்ணம் தற்கால சூழலில் அதிகரித்துவிட்டது. நான் இந்த உரையின் தொடக்கத்திலே கூறியிருந்தேன், நான் ஒருவரிடம் உரையாடி கொண்டிருந்தேன் என்று. அந்த உரையாடலில் அவர் பல முன்னோர்களை நான் சுட்டினேன். இவர்களெல்லாம் அறத்தின் வழி நின்று மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காகவே தன்னுடைய பொருட்களை எல்லாம் இழந்தாலும் கூட ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடும் போது அவர் சொன்னார், நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் அவற்றிற்கும் மேலாக இன்றைய காலச்சூழலில் பொருள் என்பது மிகவும் முக்கியம். எல்லாத்தையும் விழுந்து கொண்டு நாம் சமூகத்திற்காக நிற்க முடியாது. பொருள் மிக மிக அவசியம். அதற்கு எல்லோரிடமும் கையூட்டு வாங்காமல் தவறான வழியில் பணம் சேர்த்து கொண்டிருப்போரிடம் ஒரு சிறிய அளவு தொகையை வாங்கி கொண்டு நம் பணியை முடித்து கொடுத்தால் அதில் ஒன்றும் தவறு இல்லை என அவர் தனக்குத்தானே ஒரு விதியை வைத்துக்கொண்டு அந்த விதியின் அடிப்படையில் அவர் செயல்பட்டார். அவர் மனதிற்கே அது தவறு இல்லை என்று உணர்ந்து கொண்டு இவ்வழியில் செல்லலாம். ஏனென்றால் அவனை தவறாக தான் அந்த பொருளை ஈட்டுகிறான். அந்த பொருளிலிருந்து ஒரு சிறு தொகையை தான் நாம் கையூட்டாக பெறுகிறோம். அவருக்காக சில வேலைகளை செய்து கொடுக்கிறோம். அதில் என்ன தவறு இருக்கிறது? நாம் ஏழைகளிடம் பணம் கேட்டு அழுத்தம் தரக்கூடாது, முடியாதவர்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது என்று இது போன்று அவருக்கு லாபம் ஈட்டி தர ஒருவருக்கு லாபம் ஈட்டியும் தர வேண்டும். அதே சமயத்தில் அது நேர்மையற்ற முறையில் பொருள் ஈட்டுவதற்கான வகையாக இருந்தால் அந்த வகையிலிருந்து ஒரு சிறு தொகையை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் நாம் நன்மை செய்வதற்கு உதவி செய்யலாம் என்று குறிப்பிட்டார். நான் கூறினேன், இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இது போன்று எந்த வகையிலையும் இந்த கையூட்டு பெறுவதை நாம் ஆதரிக்கக்கூடாது. அவ்வாறு ஆதரித்தால்
இச்சமூகம் எப்போதுமே மாற்றமடையாது. மேலும் மேலும் உதிரியாக துன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இது இருக்கும். அவ்வாறான சமூக சூழலை நாம் நெறிப்படுத்த வேண்டுமென்றால், நம் முன்னோர்கள் குறிப்பிட்ட அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்று என்று சிலப்பதிகாரத்தில் நம் முன்னோர்கள், நம் ஆசான்கள் சொல்லி வைத்தார்கள். அவ்வாறான ஒரு அரசியல் நம் மண்ணில் இருந்தால், இன்றைக்கு 99 விழுக்காடு மக்கள் ஊழல் ஒன்றும் தவறல்ல என்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஒருவர் ஏதோ ஒரு சம்பவத்தால் பலனடைகிறார். அந்த பலனுடைய ஒரு பகுதிதான் இந்த அன்பளிப்பு அல்லது கையூட்டு என்ற பெயரில் தனக்கு அந்த வாய்ப்பை நல்கிய அந்த அதிகாரிக்கு கொடுப்பது தவறில்லை என்ற எண்ண ஓட்டத்தில் இன்றைய சமூகம் என்றோ மாற்றமாகிவிட்டது. நாம் இன்றைக்கு நம் இளையோர் மத்தியில் பள்ளியில் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மத்தியில் இந்த ஊழல் செய்து பெறக்கூடிய பணத்தை நாம் விரும்பக்கூடாது. தம்முடைய உரிமையை நிலைநாட்டும் இடத்தில் நாம் ஒரு தொகையை வாங்கிவிட்டால் அவருக்கு நாம் அடிமையாக தான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சூழல் தொடர்ந்தால் ஒரு சர்வாதிகார போக்கின் அடிப்படையில் தான் நாம் இங்கு வாழ முடியும். நம்முடைய உரிமைகள் என்று ஒன்று இருக்கவே இருக்காது. இதெல்லாம் மனதில் கொண்டுதான் நாம் ஊழலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். இதற்கு அடிப்படை இறைவனுக்கே ஊழலுக்கு பங்கு தருகின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. திருப்பதி என்னும் ஒரு கோயில். இந்த கோயிலில் உலகத்தில் உள்ள எந்த கோயிலிலும் வராத அளவிற்கு அதனுடைய உண்டியலில் ஏராளமான தங்க நகைகள், தொகைகள், இன்னும் பல பல கட்டுக்கட்டாக பணம், 1 ரூபா 2 ரூபா என்று 1 நோட்டு 2 நோட்டு என்று இல்லாமல் கத்தை கத்தையாக பணங்கள் போடப்படுகிறது. ஏன் அவ்வாறு போடப்படுகிறது? அது கடவுளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வகையான லஞ்சம். இந்த பணத்தை போட்டவர் பணத்தை எவ்வாறு தன்னுடையதாக்கி இருக்க முடியும்? யாரோ ஒருவருக்கு கெடுதல் செய்தோ, ஏதோ ஒரு வேளையில் தன் பணியை எதிரிக்கு லாபம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு மாற்றம் செய்தோ, அதனால் ஏற்படக்கூடிய நேர்மையானவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை கருத்தில் கொள்ளாமல் இவ்வாறான ஒழுங்கு கேடப்படுகிறது. இது என்ன மாற்றத்தை விளைவிக்கும் சமூகத்தில்? இறைவனுக்கே ஒரு தொகையை கையூட்டாக கொடுத்து விட்டால் இறைவன் நம்மை காப்பார் என்ற ஒரு முட்டாள்தனமான எண்ணத்திற்கு நம் சமூகத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கோயிலுக்கு செல்வோர் எண்ணிக்கை அதிகம். அவற்றிலும் நம்முடைய திருவாசகத்தில், நம்முடைய தேவாரத்தில் சிவனை பற்றி போற்றி பாடுகின்ற பதியங்கள் அனைத்திலும் ஒரு சமூகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற மறை கருத்துகள் அதில் அடங்கியுள்ளன. இவற்றையெல்லாம் சரியாக படித்தாலே ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படை தத்துவம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தப்படும். அப்படியெல்லாம் இல்லாமல்
இறைவனுக்கு தான் பெற்ற ஊழல் தொகையில் ஒரு பகுதியை, கணிசமான பகுதியை ஒதுக்கிவிட்டால் அந்த இறை நம்மை காத்து விடுவார். மேலும் மேலும் நாம் ஊழல் செய்து பங்கை இறைவனுக்கு கொடுப்போம் என்று அந்த இறைவனையே ஒரு புரோக்கர் போல மாற்றிவிட்டனர் இன்றைய சமூக அக்கறை கொண்ட அரசியல்வாதிகள். இதில் நான் ஏன் சமூக அக்கறை கொண்ட அரசியல்வாதிகள் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், 99 விழுக்காடு அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றனர். அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு என்று கடவுளுக்கே கையூட்டு கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகியது அன்றே. இது ஊழியினுடைய நடுப்பகுதி நிகழ்வாகத்தான் இந்த செயலையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது என்ன ஊழியினுடைய நடுப்பகுதி நிகழ்வு? ஊழி நிகழத் தொடங்கி அதனுடைய இறுதி கட்டத்தில் தற்போது நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் மக்களை ஆளக்கூடியவர்களும் ஊழலை, அதாவது ஊழியை விரைவுபடுத்தக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். இதில் அறம் சார்ந்து வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அந்த கணிசமான ஊழல்வாதிகளிடமிருந்து இந்த குறைவான ஊழலற்ற அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வோர்கள் தன்னை தற்காத்து கொண்டு இந்த மண்ணில் வாழும் பொழுது அறத்திற்கு எதிரானவர்களெல்லாம் துடைத்தெறியப்பட்டு அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வோர்கள் எண்ணிக்கை பெருகும். இந்த சுழற்சி காலம் காலமாக சக்கரத்தை போன்று நிகழ்ந்து கொண்டே உள்ளது. ஒவ்வொரு பேரழிவுடைய பின்னணியிலும் ஒரு உயிரினத்தினுடைய அகந்தை இருக்கிறது. அந்த அகந்தை அழிவுக்கு பின் ஒரு தூய இறைவனால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு இந்த மக்களுக்கு அருளப்படும். இப்போது உள்ள அறம் சார்ந்து வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அந்த புதிய உலகத்தில் அவர்கள் பயணிக்க முடியும். இவ்வாறான சிந்தனை பதிவுகளை நாம் தொடர்ச்சியாக தற்கால இளையோர் மத்தியில் நாம் பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் குறிப்பிட்ட ஒரு செய்தியை சொல்லி இளையோரிடம் இதை செய்யாதே என்று நாம் குறிப்பிட்டால், நாம் எதை முதலில் செய்யக்கூடாது என்று நாம் கூறுகிறோமோ அதைத்தான் முதலில் செய்யக்கூடிய துணிச்சல் பெற்றவர்கள் இன்றைய இளைஞர்கள். ஆகையினால் நாம் இதை ஒரு பரப்புரையாகவோ அல்லது இதை நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும் என்று ஒரு கட்டளையாகவோ நாம் மற்றவரிடம் கொண்டு செல்ல முடியாது. ஒவ்வொருவரும் பங்கேற்கின்ற ஒரு பொது விழாவிலோ அந்த விழாவின் இடையில் கிடைக்கக்கூடிய நேரத்தில் தான் பேசக்கூடிய சொற்கள் எதிரிக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் கையில் ஒட்டிக்கொண்டு தன்னுடைய அறம் சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மனதில் இருத்தி கொண்டு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு
அவர்களிடம் நாம் பேசத் தொடங்கினால் இந்த சிந்தனை தெளிப்பு அப்போது தொற்றிக்கொள்ளும். எப்படி ஒரு கோபுரத்தில் மண் இல்லாத போதும், சரிவர தண்ணீர் கிடைக்காத போதும், அந்த கோபுரத்தினுடைய கிடைக்கக்கூடிய சிறு சந்தில் கூட ஒரு ஆலமரம் தன் விதையை தூவி வளர்ந்து விட்டால் அந்த கோபுரத்தையே சிதைக்க செய்கிற செயலை கூட நம் கண்ணுக்கே தெரியாத ஒரு அரச மரத்து விதையோ ஆலமரத்து விதையோ செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இந்த நன்னெறி கருத்துகள் பிறரை துன்பப்படுத்தாமல் எவ்வாறு அறம் செய்வது, அந்த அறத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பொருட்களிலிருந்து இன்பம் பெற வேண்டும் என்கின்ற நம்முடைய சிந்தனை தெளிப்பை இந்த சமூகத்தில் நாம் முனைவிக் கொண்டு இருக்கிறோமேயானால் நிச்சயமாக இது அனைவருடைய காதிலும் சென்று சேரும். வாறு சேரும் போது சிறுக 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 அந்த மாற்றம் நிகழும். இன்றைக்கும் கோயில்களிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது தான், சாதாரணமாக இல்லை. 6 மணிக்கு ஒரு பூசை தொடங்கினால் 5:30 மணிக்கு அந்த கோவில் சாப்பாட்டுடன் அனைத்து வசதிகளும் செய்து கொண்டு எல்லோரும் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். கூட்டம் நிறைவாக இருக்குது. அதெல்லாம் இந்த குறைபாடு இல்லை. அவ்வாறு வரும் நம் மக்களிடத்தும் இளையோரிடத்தும் குறிப்பாக இந்த நம்முடைய முன்னோர்கள் இயற்றிய 12 திருமுறைகளையும் நாம் ராகத்தோடு படித்து பரப்புவோமையானால் நிச்சயமாக இந்த சிந்தனை தெளிப்பு விரைவு பெறும். இந்த சிந்தனை தெளிப்பு எல்லோரிடமும் சென்று சேரும் பொழுது ஒரு புதிய உலகம் கட்டமைக்கப்படும். அந்த உலகில் அறம் சார்ந்து வாழக்கூடியவர்கள் மட்டுமே எஞ்சி இருப்பார்கள். மற்றவர்கள் அனைவரும் தன்னுடைய மறுபிறப்பிற்காக சென்றிருப்பார்கள் அல்லது வேறு எங்கோ வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த சிந்தனை தெளிப்பை நாம் கவனத்தில் கொண்டு அடுத்த ஒரு வகுப்பில் இன்னும் தெளிவாக இந்த சிந்தனை தெளிப்பு மற்றும் பல அறம் சார்ந்த கருத்துக்களை நம்முடைய இலக்கியங்களிலிருந்து எடுத்து பேசிக்கொண்டே இருப்போம் இளையோரிடம். அவ்வாறு பேசும் பொழுது அதற்கான மாற்றம் என்பது நிகழும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நோக்கமற்ற ஒரு வாழ்வை வாழ வேண்டும். இந்த பரப்புரையில் ஈடுபடுவோர் அனைவரும் அப்படி ஒரு நோக்கமற்ற வாழ்க்கையை வாழத் தொடங்கினால் அங்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இம்மண்ணில் நிகழ்த்த முடியும். அவ்வாறு நிகழ்த்தும் பொழுது பல இடையூறுகள் நம்மை வந்து சேரும். அந்த இடையூறுகளெல்லாம் அருகருகே அமரச் செய்துவிட்டு நமக்கு வந்த புகழ் மாலையையும் எடுத்து உடனே அருகில் வைத்துக்கொண்டு நம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு
நம்முடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த உரை கூட அதற்காகத்தான் நான் போட முயற்சித்தேன். இந்த கோயிலுடைய 4 பக்கத்தை எடுத்துக்கொண்டால் மிகச்சிறிய கோயில்தான். மிகச்சிறிய கோயில் இருப்பதனால் இதை மிக முறையாக நாம் கணித்து விட முடியும். எனவே நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நம்முடைய இறை அருள் காட்டுகிறாள் என்றால் அது சார்ந்த வாழ்க்கை தான். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களிடம் அறத்தை பற்றி. நான் பேசுகிறேனே தவிர செய்திகளை அனைத்தும் என் மூலமாக வழங்குவது நான் அல்ல. நான் என்ன பேசுகிறேன் என்று எனக்கே புரியவில்லை. ஆனாலும் தொடர்ச்சியாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. எவற்றை நாம் கூற வந்தோமோ அந்த புள்ளியில் நாம் நிலைத்து நம் இளையோரிடத்தில் அறம் சார்ந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த உரையின் ஆரம்பத்திலிருந்து திரும்ப நம்ம அந்த நபரிடம் ஏன் செல்கிறோம் என்றால், அவர் என்னிடம் விளக்கியது, ஒரு கெட்ட செயல் செய்பவரிடமிருந்து நாம் ஒரு கையூட்டு பெற்றோமே ஆனால் அது தவறு அல்ல என்று குறிப்பிட்டார். உண்மையில் நல்ல செயல் செய்வரிடம் கையூட்டு வாங்குவது அல்லது கெட்ட செயல் செய்வரிடம் கையூட்டு வாங்கி நன்மையாக அதை மாற்றுவது என்பதற்கே இங்கு இடமில்லை. ஏனால் இவ்வுலகில் நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பல சம்பவங்கள் புவியில் நடந்து கொண்டே இருக்கிறது, பல கோடி சம்பவங்கள். இவையெல்லாம் இறைவனுடைய ஒழுங்கின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒழுங்கு என்றைக்கு மீறப்படுகிறதோ அந்த நிமிடமே நமக்கான ஊழ்வினை தொடங்கி. ஊழ்வினை என்று நான் இங்கு குறிப்பிடுவது ஒரு பயமுறுத்துவதற்கான சொல் அல்ல, அல்லது ஒரு கீழ் நடக்கப் போகிறது ஒருவருக்கு அவ்வாறு கீழ் நடப்பது தான் இந்த ஊழ் என்பது. அப்படியெல்லாம் அல்ல. ஊழ்வினை என்பது தவறும் அல்ல. அந்த ஊழ்வினையினால் பெறப்படுகின்ற துன்பமும் புறக்கணிக்கத்தக்கது அல்ல. இவை இரண்டுமே ஒன்றுதான். அந்த ஊழ்வினையினால் ஏற்படக்கூடிய துன்பத்தை ஒவ்வொருவரும் கரம் விரித்து சிரம் தாழ்த்தி நம்முடைய அம்மையப்பரிடம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஊழ்வினை என்பது தவறல்ல. ஏனென்றால் இவை எல்லாமே மனித இனம் அனுபவித்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட மாயை. இந்த மாயை என்பது நமக்கு எப்போது தெரிய வரும்? அதை ஆண்டு அனுபவித்த பிறகு இவற்றில் ஒன்றும் இல்லை என்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முற்படும் போது அவை தோன்றும். எனவே நாம் அனைவரும் இந்த ஒரு செய்தியை இறைவனுடைய வாக்காக, இறைவனுடைய விருப்பமாக எண்ணி அறம் சார்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை நம் மக்களிடையே நாம் கொண்டு செல்ல வேண்டும். அது ஒரு பரப்புரை இயக்க போல் இல்லாமல் இயல்பாக மக்கள் கூடும் இடத்தில்
அவர்களுக்கு உண்மையிலேயே இறை நோக்கிய ஒரு இன்பம் பக்தி உண்டா என்று தெரிந்து கொண்டு இந்த செயலை அங்கு நிறைவேற்ற வேண்டும். காலப்போக்கில் இவ்வாறு நிகழ்ந்து கொண்டே இருந்தால் பழங்காலத்தில் எவ்வாறு மரபு வாழ்க்கையில் அனைவரும் வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கை மீள்கட்டமைப்பு செய்யப்படும். ஏனென்றால் இயல்பில் வாழ்வதும் நடக்கின்ற ஊழ்வினையை தமக்கு அளிக்கப்பட்டதாக எண்ணி அவற்றை அனுபவிப்பதும் அறம் சார்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு கூறு. எனவே நாம் இன்றைக்கு அறத்தை பற்றி பேசினாலும் கூட நான் அறத்தை முன்னிறுத்தி வாழ்கிறேனா என்ற ஐயம் இறைவனை நோக்கி நான் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருப்பேன். இறைவனிடம் நான் ஒரு குழந்தையைப் போல நான் விரும்பி கேட்பது என்னவென்றால், இந்த சமூகத்திற்காக, நான் வாழக்கூடிய தமிழ் சமூகத்திற்காக ஒரு வழிகாட்டக்கூடிய, நல்வழி காட்டக்கூடிய அல்லது அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கான அவசியம் குறித்து என் மூலமாக ஒரு கிளையை பரப்ப வேண்டும் என்கின்ற நோக்கில்தான் இது போன்ற செயல்பாடுகளில் நாம் ஈடுபடுவது அதிகரித்து விட்டது. ரொம்ப நாளி நாம் தொடர்ச்சியாக பேசிவிட்டோம் என்று நான் கருதுகிறேன். இந்த தலைப்பின் கீழ் இந்த அளவிற்கு இந்த உரையை நாம் முடிக்கிறோம். அடுத்த உரையில் புதிய ஒரு கோணத்தில் நாம் பேசத் தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம்.